ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்போ டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ளவுஸோட பட்டியை வந்து நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு எப்படி கட் பண்ணலாங்கிற டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுடன் வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பட்டி கட் பண்ணுறதுக்கு நம்ம மீதி இருக்க கிளாத்தை வந்து நம்ம எடுத்திருப்போம். அந்த கிளாத்தை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளவுஸோட பின்பக்கமும் முன்பக்கமும் நம்ம எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுங்கிற ஃபுல் வீடியோ வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பட்டி கட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட பேக் பீஸை போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸ் போடும்போது நம்ம அந்த ஹூக் பட்டி சைடு அரை இன்ச்சு விட்டுருப்போம்ல, அந்த இது வந்து நமக்கு வெளியே தான் இருக்கணும். ஏன்னா அதை எக்ஸ்ட்ரா தான் நம்ம விட்டுருப்போம். பேக் பீஸோட எக்ஸ்ட்ரா தான் நம்ம அந்த அரை இன்ச்சு விட்டுருப்போம். அதனால் அந்த அரை இன்ச்சு மட்டும் இந்த மாதிரி வெளியே தான் இருக்கணும். அந்த பேக் பீஸ்லேருந்து வெளியே இருக்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு நம்ம ப்ளவுஸோட முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். பின்பக்கம் அந்த ரெடி அளவு வர பாருங்கள் எவ்வளவு இருக்குன்னு. எனக்கு வந்து 3 இன்ச்சு இருக்குது. அந்த 3 இன்ச்சு கூட நம்ம ப்ளவுஸ் பட்டியையும் முன்பக்கத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சும், இந்த டாட்டுக்காக அரை இன்ச்சும், மொத்தமாக 1 இன்ச்சு வந்து நம்ம விடணும். 1 இன்ச்சும் சேர்த்து மொத்தமாக நமக்கு 4.5 இன்ச்சு வரும். அப்போது நம்ம பட்டியோட ஹைட்டு வந்து 4.5 இன்ச்சுக்கு வைக்கலாம். இப்போ கீழே வந்து நம்ம பட்டி வந்து மடித்து தைப்போம்ல, அதை மடித்து தைக்கிறதுக்காக கீழே ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து நம்ம 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தமாக நமக்கு வந்து 5.5 இன்ச்சு இருக்குது. அதே 5.5 இன்ச்சை நம்ம அந்த சைடு தள்ளியும் இன்னும் கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ் விட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். கீழேயும் அதே போல் நம்ம அந்த 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்ல, அந்த அளவுலேயும் ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இப்போ பட்டிக்கான ஹைட்டு வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம இந்த டாட்டிலேருந்து இப்படி சரித்து வந்து வரைஞ்சி விடுவோம்ல பட்டிக்கு, அது வந்து எப்படி வரையலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஹூக் பட்டி சைடு அரை இன்ச்சு விட்டுருப்போம்ல, அதை தவிர்த்து மீதி வந்து நமக்கு அந்த டாட்டோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் வரை எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து 3 இன்ச்சுக்கும் 1 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இப்போ அந்த 3 இன்ச்சுக்கும் 1 பாயிண்ட் கம்மியாக இருக்குல்ல, அந்த அளவை அப்படியே எடுத்து நம்ம டாட்டோட லாஸ்ட் பாயிண்ட்டில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் அந்த 3 இன்ச்சுக்கும் 1 பாயிண்ட் கம்மியாக எடுத்தேன்ல, அந்த அளவில் தான் டேப்பை வச்சுருக்கேன். வச்சுட்டு எண்டு வர பாருங்கள், உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும் 10. அந்த 10 வந்து நம்ம இந்த மாதிரி மேலே வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம தையலுக்கான அளவையும் சேர்த்து தான் மார்க் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எந்த அளவும் இதுக்கப்புறம் விட வேண்டியது வராது. இப்போ இந்த மாதிரி நம்ம டாட்டு பிடிக்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக அந்த மொத்தமாக 10 இன்ச்சு தான் வரும். ஏன்னா அந்த டாட்டுக்குள்ளே துணி வந்து உள்ளே போயிடும். அடுத்து வந்து நம்ம வந்து ப்ளவுஸோட முன்பக்கத்தை எடுத்துக்கோங்க. ப்ளவுஸோட முன்பக்கத்தை எடுத்துட்டு அந்த ஹூக் சைடில் இருந்து நம்ம டாட்டோட மெயின் டாட்டோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் வர எவ்வளவு இருக்குதுன்னு நீங்கள் அளந்துக்கோங்க. இந்த மாதிரி அளந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஹூக் சைடில் இருந்து டாட்டோட அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வரை எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துக்கோங்க. எனக்கு வந்து 3.25 இன்ச்சு இருக்குது. அந்த 3.25 இன்ச்சில் அரை இன்ச்சு வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். அரை இன்ச்சு மைனஸ் பண்ணும்போது எனக்கு 2.25 இன்ச்சு இருக்குது. அந்த 2.25 இன்ச்சை நம்ம அந்த பட்டியோட நீளம் வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த அளவில் மேலே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம அந்த முன்பக்கத்தை எடுத்துகிட்டு இந்த பட்டிக்கான ஹைட்டு கொடுத்துருப்போம்ல ஹூக் சைடு, அதில் இருந்து நம்ம இடுப்புக்கான ஹைட்டு கொடுத்துருப்போம்ல, அந்த அளவு வர ஸ்கேலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்கேலை இப்படி வச்சுட்டு அந்த டாட்டோட நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குல்ல, மெயின் டாட்டோட ஃபஸ்ட்டு பாயிண்ட், அந்த ஹைட்டு வந்து எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ஸ்கேலில் இருந்து கீழே வர எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு வந்து கரெக்டாக 2 இன்ச்சு இருக்குது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ஹூக் சைடு பட்டிக்கான ஹைட்டு கொடுத்துருப்போம்ல, அதில் இருந்து இடுப்பு சைடு வர நேராக இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு மெயின் டாட்டோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 2 இன்ச்சு இருக்குது. அந்த 2 இன்ச்சை நம்ம இப்போ ஒரு பாயிண்ட்டு மார்க் பண்ணோம்ல, அதுக்கு கீழே நேராக இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் இந்த சைடில் இருந்து நீங்கள் வந்து அந்த பாயிண்ட் வரை எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக நமக்கு அந்த 3.25 இன்ச்சு வந்துட்டு, அது நம்ம இப்போ வந்து ஒரு அரை இன்ச்சு மைனஸ் பண்ணோம்ல, அந்த அரை இன்ச்சை மைனஸ் பண்ணதுக்கு காரணம் இதுதான். நம்ம வந்து
ஃபஸ்ட்டு மேலேயே நம்ம அந்த 1/2 இன்ச்சு சேர்த்தே 3 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடு வந்து மார்க் பண்ணும்போது நமக்கு அளவு வந்து கூடி போயிடும். அதனால ஃபஸ்ட்டு மேலே வந்து நமக்கு 3 இன்ச்சு வந்ததை 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு, 2வது நம்ம இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அந்த 2 இன்ச்சை நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் இந்த எண்டில் இருந்து அந்த மார்க் பண்ண பாயிண்ட் வரை பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்து வந்திருக்கும். 3 இன்ச்சு நமக்கு கரெக்டாக வந்திருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பட்டிக்கு மார்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து சைடில் நம்ம அந்த அளவை அந்த முக்கில் இருந்து நம்ம இந்த அளவை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த நமக்கு இந்த பாயிண்ட்டில் நம்ம இப்படி சரிச்சு போட்டு விட்டுருக்கோம்ல, அந்த பாயிண்ட் எப்படி ஷார்ப்பாக வேண்டான்னா அதில் வந்து நீங்கள் ரவுண்டாகவும் வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பட்டிக்கான இதை வரைஞ்சாச்சு. வரைஞ்சி முடித்ததுக்கு அப்புறம் இப்போ நான் அந்த பட்டி இதை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ப்ளவுஸோட முன்பக்கத்தை வந்து அந்த பட்டிக்கு கரெக்டாக நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக வருதுன்னு. இப்போ நம்ம டாட்டு பிடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ப்ளவுஸோட முன்பக்கம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஹூக் சைடில் இருந்து டாட்டோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் வரை நான் வச்சுருக்கேன் பாருங்கள். நமக்கு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அந்த மெஷர்மெண்ட் எதுவுமே கொஞ்சம் கூட மாறலை, அப்படியே கரெக்டாக வந்திருக்கு. அதே போல் நம்ம செகண்ட் அந்த லாஸ்ட் பாயிண்ட்டிலேருந்து எண்டு வரை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், நமக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் பட்டி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு அந்த ஹூக் சைடு பாயிண்ட்டில் இருந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வரை மார்க் பண்ணது வரை பட்டி இது கரெக்டாக வந்திருக்கு. அதே போல் அந்த மெயின் டாட்டோட லாஸ்ட்டு பாயிண்ட்டில் இருந்து நம்ம அந்த பட்டிக்கான இது வைக்கும்போது எவ்வளோ கரெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கும் கட் பண்ணால் நீங்களும் இந்த மெத்தடில் வந்து மார்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் சூப்பராக வரும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.